எடுத்தவர்கள் ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 128 அதிகாரம் 5ஆம் வசனம். சங்கீதம் 128 அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கிட்டத்தில் உள்ளவங்க கரங்களை பிடிங்க. ஆமாம், பிடிச்சாச்சா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கரங்களை தட்டி ஆமென், அல்லேலூயா. சரி, இங்கே 2 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களிலே 1ஆம் தேதி வேதத்தின் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் தான் நம்ம பார்த்து நம்ம முடித்தோம். இன்று இந்த ஆராதனையிலே நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தினுடைய பகுதியை நாம் சிந்திக்க பார்க்க போகிறோம். முதலாவது இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் எங்கிருந்து ஆசீர்வதிக்கிறார்? சியோனில் இருந்து என்ன செய்கிறாராம்? ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த சியோனில் இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது. அதை தான் இந்த ஏப்ரல் மாதத்திலே தேவன் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. அவர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாருக்குமே கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பதுதான் விருப்பமாகவே என்ன செய்யும் இருக்கும், இல்லையா? எனக்கு ஒரு சோதனையை கொடுங்க, எனக்கு ஒரு உபத்திரவத்தை கொடுங்க, நம்ம யாராவது கேட்போமா? எவ்வளவுத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமோ அள்ளி என்ன செஞ்சிடறோம்? வீசிடுவோம், இல்லையா? ஆமாம். அப்போ சியோனிலிருந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ நம்மை ஆசீர்வதிக்க தான் அவர் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் சியோனில் இருந்து நமக்கு வருகிறதா இருக்கிறது என்று சொல்லி இங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். வேகமாய் சீக்கிரமாய் நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த சியோனிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்டாகிறது என்பதை முதலாவதாகவும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இரண்டாவதாகவும் வேகமாய் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம். முதலாவதாய் சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சங்கீதம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீயோனில் இருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். அல்லேலூயா. முதலாவது இந்த சீயோனின் ஆசீர்வாதம் என்னவா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருகிறது. ஆமென். சீயோனிலிருந்து என்ன வருகிறது? ரட்சிப்பு வருகிறது. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாக போகிறது. அடுத்த வாக்கியம் அழகாய் சொல்லப்படுகிறது. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. சீயோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பை விடுதலையை கொடுக்கும் போது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், வாசிங்க. களிப்பும் யாக்கோபுக்கு களிப்பு, இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி. என கண்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சீயோனிலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். சீயோனிலிருந்து ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறார். அந்த ரட்சிப்பானது அது எப்படிப்பட்டதாய் நம்முடைய வாழ்க்கையை மாறுகிறது என்றால், அது களிப்பும் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்போ சீயோனின் ஆசீர்வாதம் முதலாவது ரட்சிப்பை கொண்டு வருகிறது. அது நம்முடைய வாழ்க்கையில களிப்பையும் சந்தோஷத்தையும் தருகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 53ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சங்கீதம் 53:6. சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. போதும். அப்போ முதலாவது ஒரு காரியம், சீயோனிலிருந்து ரட்சிப்பு வரும். இரண்டாவதாக
சீயோனிலிருந்து வருகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 2ஆம் வசனம். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம், சீயோனின் ஆசீர்வாதம். சீயோனிலிருந்து கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் ஆதரவு. சத்தமா சொல்லுங்க, என்ன வருகிறது? முதலாவது என்னது? இரண்டாவது ஆதரவு. எனக்கு வருகிற பிரச்சனைகளிலே, எனக்கு வருகிற போராட்டங்களிலே, எனக்கு வருகிறதான கவலை, கஷ்டங்கள், கண்ணீரின் நேரத்திலே என் கூட நிற்பதற்கு யாருமே கிடையாது. எனக்கு ஆதரவா யார் இருப்பது? நண்பர்களை நம்பினேன், இல்லை. சொந்த பந்தங்களை நம்பினேன், இல்லை. உற்றார் உறவினர்களை நம்பினேன், இல்லை. ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் சீயோனிலிருந்து ஒரு ஆதரவை நமக்காய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். அவர் ஒருவரே நமக்கு ஆதரவாய் இருக்கிறார். அவர் ஒருவரே நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அவரை தான் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். முதலாவது அவர் ரட்சிப்பை தருகிறார். இரண்டாவது ஆதரவை தருகிறார். மூன்றாவது காரியம், சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வாசிக்கலாம். ஏசாயா 2ஆம் அதிகாரம். ஏசாயா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம். திரளான ஜனங்கள் வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். மூன்றாவது, இந்த சீயோனின் ஆசீர்வாதம் எதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது என்றால், எப்படி வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, வார்த்தை வசனம். அல்லேலூயா. வார்த்தை வசனம் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் கொடுக்கிறார். அப்போது ஆசீர்வாதமாய் கொடுக்க நம்ம எல்லாமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை அனுபவிப்போம். அப்படிதானா? இல்லையா? ஆமாம். நமக்கும் கையில் என்ன கொடுத்துருக்காரு? ஒரு ஆசீர்வாதம், அழகான ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. என்னது? தூக்கி காமிங்க பார்க்கலாம். ஆமாம். சீயோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து வார்த்தை, எல்லாமே என்ன செய்கிறது? நம்ம கையில் தான் இருக்கிறார். அப்போ அதை என்ன செய்யணும்? வாசிக்கணும், இல்லையா? அப்போ அதை என்ன செய்யணும்? நாம் உட்கொள்ளணும், அதை தியானிக்கணும். இதை நாம் செய்யும்போது கர்த்தரின் ஆசீர்வாதம் நம்மை நிரப்பும். அல்லேலூயா. அதென்ன வசனத்தை வைத்து நம்ம அடிக்கடி அழகாக செய்கிற ஒரு காரியம் தான். நான் பல நேரம் சொல்லியிருக்கிறேன், எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுக்க போகிறார், எனக்கு இன்றைக்கி ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். எடுக்கடா வேலை எடுத்த உடனே மொதல் வசனம் என்னது? அதுதான் எனக்கு என்னது? அதுதான் என்னது? அதான் உங்களுக்கு வேதமாய் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆமாம். சில நிறைய நேரத்தில் நம்ம இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் பழகி போன ஒரு காரியம், இல்லையா? ஆமாம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சீயோனிலிருந்து என்ன வருகிறது தெரியுமா? அவருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாராம். ஆமென். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாக இருக்கிறதாம்? ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதா இருக்கிறது. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மீகா 4ஆம் அதிகாரம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் ஒரு பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம், கர்த்தருடைய வார்த்தையும் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். மூன்றாவது, வேதம் நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நான்காவது காரியம் வாசிக்கலாம். முதல் பகுதியின் கடைசி காரியம் சங்கீதம் 134ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சங்கீதம் 134ஆம் அதிகாரம்
அதனுடைய 3ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். 4வது காரியம், கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆமென். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறாரோ அங்கே எல்லாம் பெருக்கம் தான் காணப்பட்டிருக்கிறது. ஆமென். சுவிசேஷ பாடங்கள் எல்லா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எல்லா சுவிசேஷங்களும் வாசிக்கும் போது ஆமென், கர்த்தர் எங்கெல்லாம் ஆமென் தம்முடைய கரத்தை நீட்டி ஆமென் தம்முடைய கரத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு முன்பதாக நீட்டி அவரை தொட்டு ஆசீர்வதிக்கிறாரோ அங்கெல்லாம் ஒரு அதிசயம் உண்டாயிருக்கிறது. ஆமென். அப்பத்தையும் தண்ணி எடுத்து, அப்பத்தையும் மீன் என்ன செஞ்சார்? எடுத்து கொண்டு வாங்க. என்ன செய்கிறேன்? கையை வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அது எப்படி ஆயிடுச்சு? பெருக்கமாகிறது. அல்லேலூயா. ஆமென். ஒரு குஷ்டரோகியாய் வர்றாங்களா? ஆமென். பலவீனமாய் வராங்களா? சுகவீனமாய் வருகிறார்களா? மரித்து போனவர்களாக வரா? ஒன்றும் இல்லை, கையை பிடியே. ஆமென். கையை நீட்டினாலே போதும். அதே கைதான் இன்றைக்கி நம்ம மேலும் நீட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். 4 காரியம் சீயோனிலிருந்து வருகிற ஆசீர்வாதம். 1, 2வது, 3வது, 4வது. ரைட். இவை எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சீயோனிலிருந்து என்ன செய்கிறாரு? அவர் தருகிறார். இப்ப வாசிக்கலாம் சங்கீதம் 128ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை மறுபடியுமாய். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த சீயோனின் ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு பிடித்தமானதாகவே இருக்கிறது. எல்லாமே இதில் என்ன செய்கிறது? அடங்கி விடுகிறது. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் முழுதும் சீயோனிலிருந்து வருகிற எல்லா காரியமாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பாக இருந்தாலும் சரி, ஆதரவாக இருந்தாலும் சரி, வேதமாக இருந்தாலும் சரி, அவருடைய கரத்தை நீட்டி நம்மை ஆசீர்வதிக்கிற காரியமாக இருந்தாலும் எல்லா ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். உண்மைதான். ஆனால் அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இப்போ நான் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு கரத்தில் வாங்கிட்டு அப்படியே விடுவதற்கான காரியம் அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யப்படுவோம்? எருசலேமின் வாழ்வை காண்பாய். ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஜீவனுள்ள நாட்கள்லாம் கிட்டத்தட்ட கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு மாத்திரம் அல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பா. அழகான காரியம்தான். ஆனால் ஜீவனுள்ள நாளில் நாம் ஒழுங்காக இருக்கணுமே. ஆமே. ஜீவனுள்ள நாள்லாம் ஆசீர்வாதம் ஓகே, அது ஒரு பக்கமாக இருக்கட்டும். நம்ம நேரம் 2வது பாட்டுக்கு நேரம் வருவோம். அதெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்யணும்? ஆமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது காரியம் வாசிக்கலாம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். முதலாவது காரியம், ஜீவனுள்ள நாளெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும். எதை? கர்த்தருடைய கட்டளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். சீயோனின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும் என்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். 2வது காரியம், உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் லேவியராகிய ஆசாரியத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசிக்க கடவன். 2வது காரியம், ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்திடுங்கள். எதை? கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை, கர்த்தருடைய வேதத்தை. ஆமே. இப்போ தூக்கி காமிங்க. எத்தனை பேர் பைபிளில் தூசி இருக்கு? அப்படி இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சிலருடைய இதில் இப்படியே பண்ணாலே போதும், நல்லா பறக்கும்.
ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆனோடனே தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதுதான் வேதம் சொல்லுகிறார். ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை வாசித்திடுங்கள், ஜீவனுள்ள நாளெல்லாம் இதை வாசித்திடுங்கள். நான் 3 முறை இதை வாசித்திருக்கிறேன் என்று சொல்கிறவங்க உங்கள் வேதத்தை அப்படி உயர்த்தி காமிக்கலாம். 3 முறை ஓகே, அப்படி கரங்களே கீழே இறக்கி போட்டுக்கோங்க. 2 முறை வெரி குட், அப்படி கீழே இறக்கிங்க. 1 முறை சரி, சூப்பர். அடுத்த கேள்வி நான் கேட்க மாட்டேன், ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யுங்க, வாசித்திடுங்க. அதுதான் நமக்கு ஜீவன், அதுதான் நமக்கு வழி, அதுதான் நம்மை போஷிக்கிறது, அதை தான் நம்மை நடத்துகிறது. அல்லேலூயா. ஆமென். ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்திடுங்கள். 3வது சங்கீதம் 23ஆம் அதிகாரம், சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நிலைத்திருப்பேன். 3வது காரியம், கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருங்கள். நிலைத்திருக்கிற காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வேகமாய் போகிறேன். 4வது காரியம், சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. 4வது தங்கியிருங்கள். முதலாவது சொன்னேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன செய்யணும், காத்துக்கொள்ளுங்கள். 2வது காரியம், ஜீவனுள்ள நாளெல்லாம் வாசித்திடுங்கள். 3வது நிலைத்திருங்கள். 4வது தங்கி இருக்க வேண்டும். 5வது கடைசியாய் வாசிக்கலாம். சங்கீதம் 63ஆம் அதிகாரம், சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதிப்பேன், உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். ரைட். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் என்ன செய்யணும், துதிக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும். சங்கீதம் 146ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 146:2. இன்னொருவர் சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் அளவும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 34:1 ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருவர் சங்கீதம் 116ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 34:1. கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடினால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். 13ஆம் வசனம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். 17ஆம் வசனம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக இந்த 5வது காரியம் சொல்லுகிறது, தேவனை ஜீவனுள்ள நாள் மட்டும் துதித்திடுங்கள். சீயோனின் ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா எப்பொழுதும் வாயிலிருந்து என்ன பண்ணணும், துதி ஸ்தோத்திர பலிகள் என்ன செஞ்சு கொண்டே இருக்கணும், வந்து கொண்டே இருக்க வேண்டும். உங்கள் துதி ஸ்தோத்திர பலிகளுக்கு நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அந்த சீயோனின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். ஆமென். எப்பொழுதும் நீங்கள் வண்டியில் போகும்போதுனாலும் சரி, வேலை பார்த்து கொண்டு இருக்கிறனாலும் சரி, கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நன்மை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஒரு அலையிலையா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் நடத்தினவர் அவர். ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் வேலைக்கு கடந்து சொல்லும் போதும் சரி,
வண்டிகளில் போய் கொண்டு இருக்கும்போதும் அடிக்கடி என்ன செய்வேன்னா, எப்போவுமே நான் எனக்கு தெரிந்த ஏதாவது பாடலை அல்லது ஏதாவது சர்ச்சில் பாட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதெல்லாம் ஒரு சில பாடல்களை என்ன செஞ்சுட்டே இருப்பேன், பாட்டு படிச்சுட்டே தான் என்ன செஞ்சுட்டு இருப்பேன், போய்கொண்டே இருப்பேன். அதனாலேயே எனக்கு என்னென்னா, இந்த வண்டியில் தூரமாக போகிறது ரொம்ப பிடிக்கும். சரிதான், நான் வண்டியில் தூரமாக போகிறது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு காரியம், அருமையான பிள்ளைகளுக்கும் தெரியும், பெரியவர்களுக்கும் எத்தனை பேருக்கு தெரியுமென்னு தெரியலை. எனக்கு நான் இந்த டைரி வைத்திருப்பேன், என் பைபிள், இந்த பாட்டு புக்கு, இது எல்லாமே எப்பொழுதுமே நான் போகிற வேலைக்கும் என்ன செய்ய உண்டு கொண்டு போகிறது உண்டு. இந்த மெசேஜ் டைரி கடந்த நாட்களில் திருச்சபையில் நம்ம ஒரு மீட்டிங் வச்சு ஒரு ஃபுட்டு கொடுத்துருக்குறோம். அந்த ஃபுட்டு கொடுத்து முடித்ததுக்கப்புறம் இங்கே இருந்த எண்ணெய் இல்லை, மீதி இருக்கிற எண்ணெய் இல்லையா, ஆமாம், நம்ம மஞ்சூரியன் பண்ண எண்ணெயாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், அந்த எண்ணெயை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா, காரில் வச்சு என்ன செஞ்சிட்டோம், அப்படியே கொண்டு போகிற நேரத்தில் காரில் அது எப்படியோ அது தவறி விழுந்து ஒரு சில டைரிஸில் என்ன செஞ்சிடுச்சு, ஓரமாக பட்டு விட்டது. என்ன செஞ்சிடுச்சு, ஓரமாக பட்டு விட்டது. இந்த சும்மா இருந்த எண்ணெயை ஊற்றினாலே ஸ்மெல் அடிக்கும், அதில் மஞ்சூரியன் பண்ணி சரிதானா, அந்த எண்ணெய் அதில் படும்போது எனக்கு வந்த கோபம் பார்த்திங்கன்னா, ஏன்னா நான் அநேக நேரம் எழுத்து வேலையிலேயே தான் என்ன செய்வேன், நிறைய நேரத்தில் இருப்பேன். நிறைய வார்த்தைகளே, நிறைய மெசேஜ்களை உட்காந்து எழுதி கிட்டத்தட்ட என் கையிலேயே இப்போ ஒரு 10-15 டைரி இருக்கிறது. இது இல்லை அப்படின்னா, இது எங்கேயாவது மிஸ் ஆகிட்டு அப்படின்னாலே என் உயிரே போன மாதிரி. ஒரு 10,000 20,000 காணப்பான போனால் கூட அந்த அளவுக்கு ஒரு கவலை என்ன செய்ய மாட்டேன், படுறது கிடையாது. ஆனால் இந்த டைரி மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அன்றைக்கி வீட்டில் நடந்த ரணகலையை பார்த்திங்கன்னா பெரிய காரியமாக நடந்திருக்கும். ஏன்னா என் டைரியில் நான் உட்காந்து எழுதின நேரம் எனக்கு தான் என்ன செய்யும், அதுக்கு நேரமே கிடையாது. 2 மணிக்கு எழுதிட்டு இருப்பேன், 12 மணிக்கு எழுதியிருப்பேன். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போது நான் வைத்திருக்கிற ஒரு பிக் ஷாப்பரில் தான் இது எல்லாமே வைத்திருக்கிறேன். அப்போது அவ்வளோ உயிராய் வைத்திருக்கிற இந்த பேகை நேற்றைய தினத்தில் நான் என்னுடைய கம்பெனிக்கு கொண்டு போய்விட்டேன். கம்பெனிக்கு கொண்டு போயிட்டு அங்கே இருந்து தாளமுத்து நகர் பகுதிக்கு வருவதற்காக என் வண்டியில் பேக் என்ன செஞ்சாச்சு, தூக்கி போட்டுட்டு அதில் பைபிள் இருக்குது, பாட்டு புக்கு இருக்குது, வீட்டு கணக்கெலாம் நான் பயங்கரமாக எழுதுவேன். அந்த கணக்கு டைரி எல்லாம் என்ன தான் இருக்குது, இந்த பேக்கில் தான் இருக்குது. சோத்திரம். இந்த பேகை எடுத்துட்டு அங்கே இருந்து ஒரு 11:15 கிளம்பியிருப்பேன். சரிதானா, அந்த பேக்கில் தான் எல்லாமே இருக்கிறது. நான் போக வேண்டிய ஆலயத்திற்கு நேராக போயிட்டேன். சோத்திரம். கடகடன்னு வேகமாக போயாச்சு. போயிட்டு சாவியை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு காலை தூக்கி அப்படியே மேலே தூக்கி போட்டுட்டு பேக்கை தேடுறேன், பேக்கை காணும். என்னாச்சு, பேக்கை காணும். இவ்வளோ நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா, என் உயிர் எப்படி இருந்திருக்கும். இருக்கிற அவ்வளவும் இதில் தான், இந்த பைடி கொண்டு எதாவது கதில் தான் இருக்குது. ஆனால் நான் பாட்டு படிச்சுட்டே தான் வரேன். ஒன்றே ஒன்று தான் செஞ்சேன். நான் போன உடனே அங்கே உள்ளவங்க பார்த்துட்டு நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் சொல்ல போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு கொஞ்சம் இருங்க, இந்த வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு எங்கேருந்து, தாளமுத்து நகரில் இருந்து மறுபடியும், ஆண்டவரே இது இல்லாமல் எனக்கு ஒன்றுமே கிடையாது, என்ன வேணும், என் பைபிள், என் பாட்டு புக்கு, உன்னத பாட்டு புக்கும் அதில் தான் இருக்குது, கீர்த்தனை பாட்டு புக்கும் அதில் தான் இருக்குது. நான் நிறைய எழுதி வச்சுருப்பேன். இது இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிவிட்டு நேராக வண்டி எடுத்து நான் வந்த பாதையில் எங்கே வரைக்கும் போயிட்டேன், மறுபடியும் என் கம்பெனிக்கே போயிட்டேன். இல்லை, எங்கேயுமே கீழே கிடைக்கவே இல்லை. சோத்திரம். ஆண்டவரே நான் என்ன செய்ய, ஆனால் எனக்கு கண்டிப்பாக வேணும், விடலை. மறுபடியும் திரும்பி என்ன செஞ்சேன், மறுபடியும் கம்பெனியில் இருந்து கோரம்பலத்தில் இருந்து சோத்திரம் அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் மெதுவாக அப்படியே வந்துகிட்டே இருக்கிறேன். வந்துகிட்டே இருக்கும்போது மறுபடியும் ஆண்டவரே என் கண்ணில் கண்ணீரே வந்துடுச்சு. ஆண்டவரே எனக்கு இது இல்லாமல் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுன்னு போட்டு புலம்பி தள்ளிட்டேன். 4ஆம் கேட்டை தாண்டினதுக்கப்புறம் என் இருதயத்திற்குள்ளே ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, இந்த கிட்டத்தில் இருக்கிற கடையில் போய் கேளு, கடையில் போய் கேளு, கடையில் போய் கேளு. தேர் இஸ் நோ ஐடியா. இது எங்கே விழுந்திருக்குங்கிற எந்த க்ளூவும் கிடையாது, எந்த ஐடியாவும் கிடையாது. ஏன்னா அங்கே ஆரம்பித்து இங்கே வந்துட்டாச்சு இல்லையா, என்ன செய்யறதில்ல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் தான் என் இருதயத்துக்குள்ளே வருது, இந்த கடையில் கேரு, இந்த கடையில். அது என்ன கடைனா வெறும் ஒரு செருப்பு தைக்கிற கடை. நீங்கள் 4ஆம் கேட்டை தாண்டி ஒரு பேங்க்கெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் ஒரு செருப்பு கடை இருக்கும். சரிதானா, அந்த செருப்பு கடையில் கேளுன்னு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது, வேறு ஒன்றுமே செய்யலை.
அப்படியே இறங்கினேன். ஆனால் இந்த இடத்துல ஒரு பேக் விழுந்துச்சா அப்படின்னு தான் கேட்டேன். பைபிள் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னேன். அதை என் கையில் கொடுத்து கொண்டு போங்க அப்படின்னாங்க. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. என் தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். பாருங்க, ஜெபம் அது பதில் கொடுக்கும். ஒருவேளை நான் யோசிச்சிருந்துருக்கலாம். என்ன யோசிச்சிருக்கலாம்? அங்கேருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் ஒரு 2000 கடை இருந்திருக்குமா? கம்மி தான், கூடயே இருக்கணும். அத்தனை கடையெல்லாம் தாண்டி வரோமே. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் தான் கேட்டேன். அந்த ஒரு இடத்துல தான் கடந்துச்சு. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் என்னை நடத்தி வந்து கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவி கோடி நன்றி ஐயா, என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பே. கர்த்தர் சீயோனிலிருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஜீவனுள்ள நாளெல்லாம் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை பார்த்துட்டோம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அப்படி எல்லாரும் உங்களுடைய டைரி, உங்களுடைய பைபிள் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கோங்க. யாராவது ஒருவர் சீக்கிரமாக எழுப்பி நின்று சீயோனிலிருந்து என்னென்ன ஆசீர்வாதங்கள்லாம் வரும்? சீக்கிரமா சீயோனிலிருந்து என்னென்ன ஒருத்தர் யாருக்கு தெரியுமோ உடனே எழும்புங்க பார்க்கலாம். நோட்டு திறக்காம நோட்டு திறக்காம சொல்லுங்க. எத்தனை தெரியுமா? சீக்கிரம் சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பு, ரெண்டாவது ஆதரவு, சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிக்கிறார். அப்ப மூணாவது என்னது? யாராவது? வேதம் வசனம் என்ன செய்கிறது? வருகிறது. சரிதானா? நல்ல கரங்களை தட்டி அருமையான மகளை ஆசீர்வதிக்கலாம். ஆமென். நல்ல கவனமாக என்ன செய்யணும்? கேட்கணும். ரைட். ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடனே நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். 5 காரியங்களை பார்த்தோம். யாராவது ஒருவர்? முதலாவது சரி, துதியுங்கள், நிலைத்திருங்கள், தங்கியிருங்கள், மூணு வந்துடுச்சு. வாசித்திடுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். ரைட். 5 காரியங்கள். முதலாவது என்னது? காத்துக்கொள்ளுங்கள். ரெண்டாவது வாசித்திடுங்கள். மூன்றாவது நிலைத்திருங்கள். நான்காவது தங்கியிருங்கள். 5வது துதித்திடுங்கள். ஆமென். ஆமாம். எப்போவுமே வசனத்தை கவனமாக நம்ம கேட்கணும். கேட்டு ஆமாம் அப்பப்போ இதெல்லாம் நடக்கும். சரிதானா? ரைட். கர்த்தர் நிச்சயமாய் சீயோனிலிருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவே கோடி நன்றி ஐயா, இம்மட்டும் என்னை நடத்தி வந்தீர். நல்ல கரங்களை தட்டி கோடி நன்றி ஐயா, இனிமேலும் என்னை நடத்திடுவீர் கோடி நன்றி ஐயா, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். அனுதினம் என்னை ஆதரித்தீர் கோடி நன்றி ஐயா, அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா, அனுதினம் என்னை ஆதரித்தீர். அப்படி எல்லாரும் எழுப்பிக்கொள்ளுமா? எல்லாரும் எழுப்பிக்கொள்ளும். அதிசயமாய் என்னை நடத்தி வந்தீர் கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவா. என் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். கண்மணி போல் என்னை காத்து கொண்டு
கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தே கோடி நன்றி ஐயா. கண்மணி போல் என்னை காத்து கொண்டே கோடி நன்றி ஐயா. கழுகினை போல் என்னை சுமந்து வந்தே கோடி நன்றி ஐயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவே உம்மை ஆராதிப்பேன். சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோடு சேர்ந்திட வருபவரே கோடி நன்றி ஐயா. சீக்கிரம் வருவேன் என்றவரே கோடி நன்றி ஐயா. சீயோடு சேர்த்திட வருபவரே கோடி. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி சொல்லுவா. ஜீவனுள்ள ஜீவனுள்ள அவை நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை. Thank you, glory to God. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவை உம்மை ஆராதிப்பேன். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். சீயோனின் ஆசீர்வாதம் என்ன என்பதை இந்த நாளில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சீயோனின் ஆசீர்வாதத்தை நீ தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் உமக்கென்று வாழ்கிறவர்களாய், உமக்கென்று ஓடுகிறவர்களாய், உமக்கென்று சேவிப்பவர்களாய் அவர்கள் காணப்பட்டு ஜீவனுள்ள நாளெல்லாம் சீயோனின் ஆசீர்வாதத்தையும் எருசலேமின் வாழ்வையும் உடைய பிள்ளைகள் காண்பார்களாக என்று சொல்லி உடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் உடைய பிள்ளைகளை மனதார என் தேவன் கிருபையினால் இறங்குவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.